அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை குழு அறிக்கை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை குழு அறிக்கையை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் சமர்ப்பித்துள்ளனர். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தற்போது கல்விக் கொள்கை குழு முதலமைச்சரிடம் அந்த அறிக்கையை சமர்ப்பித்திருக்காங்க. விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. தமிழ்நாட்டிற்கான மாநில கல்விக் கொள்கை தயாரித்த குழுவின் அறிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சரிடம் டெல்லி உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி முருகேசன் தற்போது வழங்கியிருக்கிறார். மத்திய பாஜக அரசு கடந்த 2020ஆம் ஆண்டு தேசிய புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தது. அதனை இந்தியா முழுவதும் படிப்படியாக அமல்படுத்தி வருகிறது. தேசிய கல்விக் கொள்கை வரைவு வெளியிட்ட போதே எதிர்க்கட்சியாக இருந்த திமுக கடுமையாக எதிர்த்தது. மேலும் தேசிய கல்விக் கொள்கை குலக்கல்வி முறையை ஊக்குவிக்கிறது எனவும் கூறி வந்தது. மேலும் இந்த கொள்கையில் இடம்பெற்றுள்ள பல்வேறு அம்சங்கள் தமிழ்நாட்டிற்கு எதிர்ப்பாக இருப்பதால் அதனை ஏற்க முடியாது எனவும் தமிழ்நாட்டிற்கு என பிரத்யேகமாக மாநில கல்விக் கொள்கை உருவாக்கப்படும் எனவும் தமிழ்நாடு அரசு அறிவித்தது. இதற்காக ஓய்வு பெற்ற டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் குழு அமைத்து ஓராண்டுக்குள் அறிக்கை அளிக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது. இதன்படி 2022ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி அமைக்கப்பட்ட முருகேசன் தலைமையிலான இந்த குழுவில் கல்வியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரதிநிதிகள் இடம்பெற்றிருந்தனர். பொதுமக்கள், பெற்றோர், சமூக ஆர்வலர்கள் என பல தரப்பினர் இருந்தும் கல்வி நிறுவனங்களிடமிருந்தும் ஆலோசனைகளை பெற்று முருகேசன் தலைமையிலான குழு அறிக்கையை உருவாக்கும் பணியில் தீவிரமாக செயல்பட்டது. ஓராண்டுக்குள் பணி முடியாத நிலையில் கால நீட்டிப்பு வழங்கப்பட்டு அதன் பிறகு 2023ஆம் ஆண்டு செப்டம்பரில் அறிக்கை இறுதி செய்யப்பட்டது. தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வரவு அறிக்கை தயார் செய்யப்பட்டன. நாடாளுமன்ற தேர்தல் வந்ததன் காரணமாக குழுவின் அறிக்கை பெறுவதில் தாமதம் ஏற்பட்ட நிலையில் அறிக்கை தயாரிப்பு குழுவில் இருந்ததால் பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறையின் அதிகாரிகள் அதில் உள்ள அம்சங்களையும் ஆய்வு செய்திருக்கின்றனர். இந்த நிலையில் தமிழ்நாட்டிற்கான மாநில கல்விக் கொள்கை குறித்த அறிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சரிடம் சென்னை தலைமைச் செயலகத்தில் டெல்லி உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி முருகேசன் தலைமையிலான குழுவினர் தற்போது வழங்கியிருக்கிறார்கள். இந்த அறிக்கையை பொறுத்தவரையில் சுமார் 650 பக்கங்கள் கொண்டதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் வரைவு அறிக்கை மீது அரசு கருத்து கேட்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில்தான் மாநில கல்விக் கொள்கை உருவாக்கிய அந்த குழுவினர் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சரிடம் அறிக்கை சமர்ப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.